இன்னைக்கு பாகிஸ்தான் நல்ல ஒரு டீசென்ட்டான டார்கெட்டை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு டார்கெட்டை வச்சு இங்கிலாந்தை வீழ்த்திடுவாங்களா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பாகிஸ்தானோட பேட்டிங்கை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து இருக்கும். ஃபர்கானும் சாய் மாயிபும் சேர்ந்து நல்லா ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா சாய் மாயிபு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 2வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனாரு. சல்மான் ஆகா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா சல்மான் ஆகா அடுத்த ஓவர்ல டாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஃபர்கான் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. சரி, அவர் கூட பாபர் அசாம் சேர்ந்து நல்ல அதிரடி காட்டுவார்னு பார்த்தா என் டைரியில அதிரடி அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. T20யோ எந்த மேட்சோ நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் விளையாடுவேன் அப்படின்னு பாபர் அசாம் வந்து பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க. அவரை வந்து ஜாமி ஓவர்டன் வந்து போல்ட் ஆக்கிட்டாரு. போல்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் அவரே யோசிச்சிருப்பாரு, பாபர் அசாமாவது வந்து ஸ்லோவா விளையாண்டுட்டு இருந்தாரு, அவர் அப்படியே விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி தான் அடுத்து வந்த ஃபக்கர் ஜமான் கொஞ்ச நேரம் நின்னாலும் மனுஷன் வந்து அதிரடி காட்டிட்டாருங்க. ஃபக்கர் ஜமான் ஃபர்கான் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஃபர்கான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் அப்படியே பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணா போதும், பாகிஸ்தான் ஒரு சூப்பரான ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஃபர்கான் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபக்கர் ஜமான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படியும் பாகிஸ்தான் நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்க, அடுத்தடுத்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா 5 விக்கெட் வரைக்கும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரிலங்க. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் அதிரடியா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சீட்டு கட்டு மாதிரி வந்து விக்கெட் இழந்துட்டாங்க. டாசன் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட், மாறி மாறி விக்கெட் எடுத்தனால இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் 20 ஓவர் முடிவுல 164 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது இந்த ஸ்கோரை வச்சு பாகிஸ்தான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இந்த பல்லைகளை பிச்சை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமா ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா வந்து இருக்கும். பாகிஸ்தான் டீம்ல வதன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தானால இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ண முடியும். பாகிஸ்தான் பவுலிங்ல இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் அடிச்ச இந்த ஸ்கோரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கோரை வச்சு பாகிஸ்தானால இங்கிலாந்தை வீழ்த்த முடியுமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.